அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். அனைத்து புகழும் அகிலங்களின் இரட்சகராகிய அல்லாஹ்வுக்கே உரியது. அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். அல்லாஹ் குர்ஆன்ல 3வது அத்தியாயத்தின் 19வது வசனத்துல சொல்றாரு, சரணடைதல் மட்டுமே என்னால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கமாக இருக்கிறது என்று. இந்த சரணடைதல் என்ற மார்க்கத்துல நாம் அல்லாஹ்வின் பரிபூரண அதிகாரத்தை தெளிவாக புரிந்து கொண்டு அல்லாஹ்வுக்கு மட்டுமே எல்லா சக்திகளும் உள்ளன என்ற ஒரு அசைக்க முடியாத உறுதியான ஒரு நம்பிக்கையை நம்ம அடையணும். அதுதான் சரணடைதல். அந்த சரணடைதலைத்தான் கடவுள் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறுகிறார். இன்னும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே, இன்னும் மற்ற எந்த ஒன்றுக்கும் அல்லாஹ்வை சார்ந்திராமல் சுயமான சக்தி இல்லை. அல்லாஹ் கொடுத்தாங்க நமக்கு சக்தி, இல்லாட்டி நமக்கு சக்தி இல்லை. சுயமா நமக்கு சக்தி என்பது இல்லை. கடவுள் கொடுத்தால்தான் நமக்கு சக்தி. அப்ப அல்லாஹ்வை சார்ந்தில்லாமல் யாருக்குமே சுயமான சக்தி இல்லை என்ற ஒரு உறுதியான நம்பிக்கையையும் நம்ம அடைகிறோம். இந்த புரிந்து கொள்ளுதல் நம்மளுடைய வாழ்க்கையில நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள் அனைத்தையும் அல்லாஹ்வுக்காக மட்டுமே செய்ய வைக்கிறது என்பதை நம்ம இப்போதைக்கு புரிந்து கொண்டிருக்கின்றோம். ஆக அப்பேற்பட்ட ஒரு சரணடைதலை நோக்கி நாம் செல்ல வேண்டும். அதுதான் எல்லா சக்திகளும், அதுதான் பிரச்சனையே. பிரபஞ்சத்தை படைக்கப்பட்டவருடைய நோக்கம் என்ன? இந்த பிரபஞ்சத்துடைய முக்கியமான பிரச்சனை என்ன? யார் கடவுள், யாருக்கு சக்தி இருக்கு அப்படிங்கிறதான். எத்தனையோ கோயில்கள், சர்ச்சுகள் பாக்குறோம். ஒரு காலத்துல அப்படி ரொம்ப ஃபேமஸா இருக்கும், அப்புறம் அதுக்கு மூடப்பட்டு போயிருக்கும். ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க இந்த தெய்வத்துக்கு இப்ப சக்தி இருந்துச்சு, அப்புறம் சக்தி இல்லை என்பது. அப்ப பிரச்சனை என்னன்னா, சக்தி என்ன, யாருக்கு அப்படிங்கிறது தான். பிரபஞ்சத்துடைய முக்கியமான விஷயமே என்னவென்றால், யார் கடவுள், யாருக்கு சக்தி இருக்கு என்பதுதான். ஆக அதுல நம்ம ஒரு உறுதியான நம்பிக்கையை நாம் அடையும் பொழுது, ஒரு தெளிவான ஒரு புரிந்து கொள்ளுதலை நாம் அடையும் பொழுது, நம்முடைய வாழ்வு வழிபாடு எல்லாமே கடவுளுக்காக செய்யக்கூடிய ஒன்றாக மாறிவிடுகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். நம்ம தொடர்ந்து கடவுள் நன்றியை பற்றி கூறப்படுகின்ற வசனங்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றியினால் ஏற்படக்கூடிய பலாபலன்கள் என்ன, நாம் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டியதன் அவசியம் என்ன, நன்றி கெட்ட மனிதனுடைய நிலை என்ன அப்படிங்கிறத கடந்த வாரங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம். அல்லாஹ் அப்படி சொல்றாங்க. 2வது அத்தியாயத்தின் 172வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், நீங்க என்னை வழிபடுபவர்களாக இருந்தால் எனக்கு உங்களுடைய நன்றியை காட்டுங்க அப்படிங்கிற. நீங்க என்னை வழிபடுகிறேன் என்று கூறினால் உங்களுடைய நன்றியை எனக்கு காட்டுங்கள் என்று சொல்றார். ஆக நாம் இந்த நன்றியை காட்டக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். நன்றி உடையவர்களாக அவசியத்தை நம்ம பார்த்தோம். நன்றி கெட்ட மனிதனுடைய நிலையை நம்ம கடந்த வாரத்துல கடைசியாக 7வது வசனம் வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். 14வது அத்தியாயத்தின் 34வது வசனத்துல அல்லாஹ் சொல்றாரு, இந்த வசனமும் நம்ம பார்த்திருக்கோம், திரும்ப பார்ப்போம். கொடுத்ததற்கெல்லாம் நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு நினைவூட்டிருந்தார். இன்னும் நீங்கள் அவரிடம் இறைஞ்சுகின்ற எல்லா வகையான விஷயங்களையும் அவர் நமக்கு தருகின்றார். உள்ளடக்கி விட முடியாது. நிச்சயமாக மனிதன் வரம்பு மீறுபவனாகவும் நன்றி கட்டவனாகவும் இருக்கிறான். 14வது அத்தியாயத்தின் 34வது வசனத்துல. ஆக அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் இறைஞ்சுகின்ற எல்லா விஷயங்களையும் நான் உங்களுக்கு தர்றேன், ஆனா நீங்க நன்றி கெட்டவர்களாக மனிதர்கள் பெரும்பாலானவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் நமக்கு எடுத்து சொல்றாரு. நாம் இறைஞ்சுகின்ற எல்லா விஷயங்களையும் கடவுள் நமக்கு தரக்கூடியவராக இருக்கும் பொழுது நாம் நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும் என்ற அவசியத்தை தான் இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறத இந்த பக்கம் பார்க்கணும். அல்ல நன்றி கெட்டவர்கள், கொடுத்ததற்கு நன்றி கெட்டவர்களை பற்றி கூறுகின்றார். நாம் பெற்றவர்களாக இருக்கிறோம், நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் மாறணும். நன்றி கெட்டவர்களாக இருப்பனுடைய நிலைய அல்லாஹ் இங்க எடுத்து சொல்றாரு. எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறம் அவன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத சொல்றாரு. 16வது அத்தியாயத்தின் 80-83வது வசனத்துல சொல்றாரு, மனுஷன்
தெரிஞ்சே அப்படிதான் இருக்கிறான். எப்படி நன்றி கெட்டவனாக இருக்கின்றான், தெரிந்தே நன்றி கெட்டவனாக இருக்கிறான்னு சொல்றாரு. நீங்கள் வசிக்கக்கூடிய அசையா வீடுகளை உங்களுக்காக அல்லாஹ் வழங்கினார். மேலும் நீங்கள் பயணத்தின் போதும் இருப்பிடத்தில் தங்கி இருக்கும் போதும் அவற்றை நீங்கள் பயணம் வண்ணம் கால்நடைகளின் தோள்களினால் செய்யப்பட்ட எளிதில் தூக்கிச் செல்லத்தக்க வீடுகளை உங்களுக்கு அவர் ஆக்கினார். எப்படி விவரிச்சு சொல்றாரு பாருங்க. அல்ல நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக விவரமான வெளிப்பாடுகளை உங்களுக்கு கொடுத்திருக்கோன்றாருல, அது விவரிச்சு சொல்றாரு. இப்படி அசையாத வீடுகளை கொடுத்திருக்கேன், நீங்க தூக்கி சென்ற அளவுக்கு தோள்களிலான வீடுகளை கொடுத்திருக்கிறேன். மேலும் அவற்றில் இருந்து நீங்கள் மென்மயிர் தோள்கள் மற்றும் ரோமத்தில் இருந்து நீங்கள் சாமான்களையும் சொகுசு சாதனங்களையும் சிறிது காலத்திற்கு செய்து கொள்கிறீர்கள். சின்ன விஷயம் தானே, எப்படி விவரிச்சு சொல்றாரு. ஏன்னா அது ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் விவரிச்சு சொல்றாரு. வீடு அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம நன்றி செலுத்தணும் என்பதில்லை. நீங்க அணு அளவான ஒரு விஷயமாக உங்களுக்கு கடவுள் கொடுத்திருந்தாலும் அதுக்கு நீங்க நன்றி செலுத்தும் பொழுது அதே போல உங்களுக்கு பன்மடங்காக அல்லாஹ் இன்னும் குறிப்பி தருவேன் அப்படிங்கிறார். அதை நம்ம அனுபவிக்கணும். அனுபவித்து இந்த நன்றியை நாம் செலுத்திக் கொண்டே இருக்கணும். இன்னும் மற்றும் ரோமத்திலிருந்து நீங்கள் சாமான்களையும் சொகுசு சாதனங்களையும் சிறிது காலத்திற்கு செய்து கொள்கின்றீர்கள். அவர் படைத்திருப்பவற்றின் மூலமாக அல்லாஹ் உங்களுக்காக நிழல்களை வழங்கினார். மேலும் மலைகளில் உங்களுக்காக புகலிடங்களை வழங்கினார். மேலும் வெப்பத்திலிருந்து உங்களை காக்கும் ஆடைகளையும், போர்களில் நீங்கள் சண்டையிடும் போது உங்களை காக்கும் உடுப்புகளையும் உங்களுக்கு வழங்கினார். உங்கள் மீதான அவருடைய நல்லாசிகளை இவ்விதமாக அவர் பூர்த்தி செய்கின்றார், நீங்கள் சரணடையக்கூடும் என்பதற்காக. அப்படி இருந்தும் அவர்கள் திரும்பி சென்று விடுவார்களாயும் பின்னர் உமது ஒரே பணி தூது செய்தியை தெளிவாக சேர்ப்பிப்பதே ஆகும். அவர்கள் அல்லாஹுவின் அருட்கொடைகளை முழுவதுமாக அடையாளம் கண்டு கொண்ட பின்னர் அவர்கள் நம்ப மறுத்து விடுகின்றனர். அவர்களில் பெரும்பாலோர் நம்ப மறுப்பவர்களாக உள்ளனர். கெட்டவர்கள் நம்ப மறுப்பவர்கள் நன்றி கெட்டவர்கள் விபகரிப்பு கொடுத்திருக்காரு. அவங்க என்னன்னா அவர்கள் அல்லாஹுவின் அருட்கொடையை முழுவதுமாக அடையாளம் கண்டு, இவ்வளவு விவரிச்சு சொல்றாங்க. அசையா வீடு கொடுத்திருக்கேன், இந்த மாதிரி அந்த கம்பெனியின் மூலமாக நீங்க எவ்வளவு அனுபவிக்கிறீங்க, நான் படைப்பிடிப்பதன் மூலமாக நீங்க நிழலை நீங்க அனுபவிக்கிறீங்க, இது மாதிரி விவரிச்சு சொல்றாரு பாருங்க. ஆனா இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுக்கு பின்னாலும் அனைத்து அருட்கொடையையும் முழுவதுமாக அடையாளம் கண்டு கொண்ட பின்னரும் நான் நன்றி செலுத்தாமல் இருந்தா அதனுடைய விளைவு மிக மோசமானது, அது கடுமையா இருக்குங்கிறாரு நன்றி கெட்டவர்களுடைய நிலைய. அதை நம்ம தொடர்ந்து வர வசனங்களை பார்க்கலாம். இன்னும் அது 16வது அத்தியாயத்தின் 112வது வசனத்துல சொல்றாரு. அத ஒவ்வொரு புறத்திலிருந்தும் அதற்கு வாழ்வாதாரங்கள் வந்த வண்ணம் பாதுகாப்புடனும் வளத்துடன் இருந்த ஒரு சமூகத்தின் உதாரணத்தை அல்லாஹ் உங்களுக்கு எடுத்துரைக்கின்றார். எப்படி விவரிக்கிறார் பாருங்க. ஒவ்வொரு பக்கத்துல இருந்தும் அவங்களுக்கு வாழ்வாதாரம் வந்துகிட்டே இருந்துச்சு, வாழ்ந்தாங்கிறத சொல்றாரு. அது மட்டும் இல்ல, பாதுகாப்பு, எந்த பயமும் இல்ல, அச்சமற்ற இல்லை, பாதுகாப்புடனும் வளத்துடன் இருந்து வந்த சமூகத்தின் உதாரணத்தை அல்லாஹ் எடுத்துரைக்கின்றார். ஆனால் பின்னர் அல்லாஹுவின் நல்லாசிகளுக்கு நன்றி விட்டதாக அது மாறியது. நம்ம ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பையும் அல்லாஹ் கொடுத்திருக்க அந்த வளத்தையும் வாழ்வாதாரத்தையும் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம் இல்லையா? ஒவ்வொரு நாளும் என்று சொல்றதை விட ஒவ்வொரு வினாடியும் நம்ம அதை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அப்ப அதுக்கெல்லாம் நன்றி செலுத்தணும். அல்லாஹ் சொல்றாங்க தொடர்ந்து, அது கடவுளின் நல்ல ஆசைகளுக்கு நன்றி கெட்டதாக அது மாறியது. அதன் விளைவாக பட்டினி மற்றும் பாதுகாப்பின்மையின் கஷ்டங்களை அவர்கள் சுவைக்கும்படி அல்லாஹ் செய்தார். அவர்கள் செய்தவற்றுக்கு பிரதிபலன் இத்தகையதே ஆகும். செய்த வழிபாடு செய்தவனுக்கு இப்படி அப்படின்னு சொல்லலாம்ல, நன்றி செலுத்தாதவனுக்கு அவனுடைய நிலையை சொல்றாரு. அவனை பட்டினி ஆக்கிடுவேன், அவனுக்கு பயத்தை கொடுத்துருவேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாரு. அதெல்லாம் அவங்களை டேஸ்ட் பண்ண வச்சிருவாங்க. அப்ப நமக்குலாம் வறுமை, பட்டினி, பயம் இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் நன்றி கெட்டதனம் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்றாருங்கிறத நம்ம கவனத்துல எடுத்துக்கொள்ளணும். அது அதனுடைய விளைவு மிக குறைவாக இருந்தாலும் சரி, ரொம்ப பெருசாக இருந்தாலும் சரி. அப்பதான் வாழ்வாதாரம் சுருக்கப்படுது, சாப்பிடுவதற்கு வழி இல்ல, பட்டினியா கிடக்கிறோம், உடை இல்ல, அப்படி குறைய ஆரம்பிக்கும். ரொம்ப சிம்பிள் தாங்க, நீங்க நன்றி செலுத்தணும். நாம் மட்டும் குதித்திருந்தால்
வாசிகள் சொல்றாங்களே தோட்டவாசிகள், நான் மட்டும் ஜீவித்திருந்தால் ஒரு வார்த்தை தான் மாஷா அல்லா, நான் மட்டும் ஜீவித்திருந்தால் அப்படின்னு என்ன பண்றாங்க? அது ஏன் நமக்கு எடுத்து காட்டுவாங்கல்ல, நீங்க மட்டும் ஜீவிச்சிருந்தா உங்களை நான் பட்டினியா விட்டுருக்க மாட்டேன், உங்களுக்கு பயத்தை காட்டியிருக்க மாட்டேன் அப்படிங்கிறது அது அர்த்தம். ஆக நாம் நீங்கிறதுக்கெல்லாம் நன்றி செலுத்தணும், செலுத்திக்கிட்டே இருந்தா செலுத்தணும், செலுத்துனீங்கன்னா நல்லா இருக்கும். அதுதான் நல்லா சொல்றது. இல்லாட்டி பசி, பட்டினி, வறுமை, பாதுகாப்பு இன்மை, பயம் அப்படிங்கிறதுதான் இங்க 16ஆம் அத்தியாயத்தின் 112வது வசனத்துல அல்லாஹ் சொல்றாரு. 17ஆம் அத்தியாயத்தின் 26வது வசனத்துல சைத்தான் எப்பேற்பட்டவன் என்பதை யாரோட ஒப்பிடுறாருன்னு பாருங்க. எந்த மாதிரியான தன்மையோடு இருப்பவர்களோட ஒப்பிடுறாருன்னா 26வது மற்றும் 27வது வசனத்துல சொல்றாரு, விருந்தாளிகள் சாத்தானின் சகோதரர்கள் ஆவார், மேலும் சாத்தானோ தன் இரட்சகருக்கு நன்றி கட்டவனாக இருக்கின்றான். ஒப்பிட்டா இருப்பாங்க. செலவு பண்ணுவாங்க, திட்டமிட்டு செயல்படணும். கைய விரிச்சிடவும் கூடாது, கையை குடிக்கிறவும் கூடாது. எல்லாமே திட்டமிட்டு செயல்படவும் கூடாது. குறிப்பிட்ட நேரத்துக்கு செய்யணும் அப்படிங்கிறதுலாம் எது திட்டமிட்டுறதுதான். குழந்தைகள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமையா இருக்கு. அந்த நேரத்துக்கு செய்யணும், உரிய நேரத்துக்கு செய்யணும். அதாவது உரிய நேரத்துல செய்யணுங்கிறது தான் அதெல்லாம் கற்றுக் கொடுக்குது அந்த வசனங்கள்லாம். அது நம்ம தனியா அதை பார்ப்போம். ஆக இங்கே உம்முடைய இரட்சகரின் அந்த விருந்தாளிகள் சாத்தானின் சகோதரர்கள் ஆவர், மேலும் சாத்தானோ தன் இரட்சகருக்கு நன்றியற்றவனாக இருக்கின்றான் அப்படின்னு ஒப்பீடு பண்றாங்க. சும்மா அப்படி செலவு பண்ணுவோம், அதுக்கு ஒரு கணக்கு இருக்காது, வழக்கு இருக்காது. எதுக்கு செலவு பண்ணணும், என்ன பண்ணணும், அதெல்லாம் கிடையாது. அப்ப அது ஒரு கணக்கோட செலவு பண்ணணும். அப்படி நீங்க செலவு பண்ணீங்கன்னா நீங்க சாத்தானை போன்றவர்கள், சாத்தான் தன்னுடைய இரட்சகருக்கு நன்றியற்றவனாக இருக்கின்றார் என்று அல்லாஹ் சொல்றாரு. ஆக நம்ம எப்படி இருக்கணுங்கிறத இங்க காட்டுறாரு அல்லாஹ். இதே அத்தியாயத்தின் 67வது வசனத்துல கஷ்ட காலத்துல அந்த மனிதன் எப்படி இருக்கிறாங்கிறது அல்லாஹ் சொல்றாரு. நடுக்கடலில் நீங்கள் கஷ்டத்தில் சிக்கிக் கொண்டால் நீங்கள் உங்களுடைய போலி தெய்வங்களை மறந்து விடுகிறீர்கள். போலி தெய்வம் சொன்ன உடனே நம்ம எப்பயுமே நம்ம அங்க போயிடுவோம், எங்க முகமது அல்லது இப்படி போறோம். நம்ம நிலைக்கு நம்ம ஏன் நம்மளுடைய ஈகோ அதை பார்க்கணும். நம்மளுடைய நம்ம அதை வெளிப்படையான அந்த போலி தெய்வ வழிபாடுகளை செய்வதில் இருந்து அல்ல நம்மளை காத்திருக்கிறோம். முகமதை இணைக்கிறது இல்லை, சிலைகளை வழிபடுறது இல்லை, மலக்குமார்களை, நபிமார்களை, இவங்களை எல்லாம் நம்ம நபிமார்களையோ தூதர்களையோ கடவுளாக ஆக்கிக் கொள்ளவில்லை. ஆனா நம்மளுடைய அகந்தை இங்க மிச்சம் இருக்குது. அப்ப நம்ம அந்த நம்மளுடைய சக்தி அப்படிங்கிறது நமக்கு கொடுக்க, எனக்கு சக்தி இருக்கு அப்படின்னு நினைக்கிறதுதான் அகந்தை. அதனால சாத்தான் நினைச்சான், கொடுக்கப்பட்டிருக்கிற சக்தி அதை கொண்டு அவன் என்ன பண்ணிட்டான், தவறா பயன்படுத்தினான், தானும் கடவுளாக இருக்க முடியும் என்று எண்ணினா மனிதவர்களை போயிட்டான். அது போல நம்ம நினைக்க கூடாது. நமக்கு கொடுக்கப்பட்ட சக்தியை கொண்டு எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அதுக்கு தான் பயன்படுத்திக்கிட்டு அதுக்கு நன்றி செலுத்திட்டு இருக்கணும். நம்ம நினைப்போம் உடனே நடுக்கடல்ல சிக்கிட்டா ஏதோ சிக்கிட்டா கூட நம்ம அப்படி இப்படி அப்படின்னு நினைப்போம். நம்மளுடைய அகந்தை தான் இங்க வந்து நிற்கும். நம்ம அதெல்லாம் மறந்துடுவோம். நம்ம மற்ற நேரத்துல நினைப்போம்ல, இந்த இடத்துல மறந்துடுவோம். ஏதாவது இது வரும்பொழுது, வாய்ப்பு வரும்போது நான் பணக்காரன், எனக்கு அறிவு இருக்கு, எனக்கு சக்தி இருக்கு, என்னுடைய பலத்தை காட்டுவேன் அப்படிங்கிறான்ல, அது அந்த நடுக்கடல்ல சிக்கும் போது காட்ட முடியாது. தங்களுடைய போலி தெய்வங்களை அவர்கள் மறந்து விடுகின்றார்கள், மேலும் களப்பற்றவாறு அவரை மட்டும் இறைஞ்சுகின்றீர்கள். ஆனால் அவர் உங்களை காப்பாற்றி கரை சேர்த்து விட்டவுடன் நீங்கள் மீண்டும் உங்கள் பழைய நிலைமைக்கு திரும்பி விடுகின்றீர்கள். உண்மையில் மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கின்றான். இது நடுக்கடலுக்கு போய்தான் அது ஒரு உதாரணமாக நல்லா சொல்றோம். நடுக்கடல்ல நிற்கிற நிலையில நம்ம எத்தனை வாட்டி நிற்கிறோம். களப்பற்ற நிலையில் அல்லாஹ் நடந்து கொஞ்ச நேரத்துல நம்ம 72 படிப்போம். கூறும், நீங்கள் அறைகூவல் விடுக்கின்ற தண்டனையின் சிலவற்றால் நீங்கள் ஏற்கனவே பின்பற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள். நம்ம மருத்துவர்களை பார்த்து அல்ல சொல்றது, ஏன்னா அவங்க மறுமை மாட்டோர் என்று அப்படின்னா அத எங்களுக்கு முன்னோடு சிட்டு போனாங்கல்ல, இறந்து போனாங்கல்ல, அவங்களெல்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு அவங்க சவால் விடுறாங்க. அதான் அல்ல சொன்னாரு, நீங்கள் அறைகூவல் விடுகின்ற அத்தண்டனை சிலவற்றால் நீங்கள் ஏற்கனவே பின்பற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வாக்குறுதி வந்துட்டா அல்ல அவங்களை தண்டிச்சிருவேன் அப்படிங்கிறாங்கல்ல, அதுக்கு அப்பன்னா எங்களுக்கு எங்க வரலாம் அப்படின்னு கேட்கிறாங்க. எந்த தண்டனை வந்துச்சு? ஆனா அல்ல என்ன சொல்றாருன்னா, நீ ஏற்கனவே நீ எங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க அந்த தண்டனையை நீ அனுபவிச்சுட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அதான் அப்படி சொல்றது.
இவற்றால் நீங்கள் ஏற்கனவே துன்புற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள். இதை நம்ப மறுப்பவர்களுக்கு அல்லாஹ் சொல்றது. பொதுவா மனிதர்களுக்கு யார் அல்லாட்ட சவால் பண்றானோ, வேதனை எங்க, தண்டனை எங்க, அல்லாஹ் அப்படி செஞ்சிருவாரு இப்படி செஞ்சிருவாரு அப்படிங்கிறீங்க, அதை காட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்றாரு, நீ ஏற்கனவே நீ அனுபவிச்சுட்டு இருக்க அப்படின்னு அவனுக்கு தெரியல பாருங்க. அதான் சொல்றாரு, நீ ஏற்கனவே நீ அனுபவிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, உம்முடைய இரட்சகர் மனிதர்கள் பால் அருள் நிறைந்தவராக இருக்கின்றார், ஆனால் அவர்களில் அதிகமானோர் நன்றி கெட்டவர்களே. அதான் அப்படி லைட்டா அவங்களுக்கு காமிக்கிறாங்க, உடனே பிடிச்சி அவனை அனுப்பிடுறது இல்ல. அதான் சொல்றாரு, நீங்க ஏற்கனவே அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, அதுவே உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாரு, நீங்கள் உம்முடைய இரட்சகர் மனிதர்கள் பால் அருள் நிறைந்தவராக இருக்கின்றார், ஆனால் அவர்கள் அதிகமானவர் நன்றி கெட்டவர்களாகவே இருக்கின்றனர் அப்படின்னு சொல்றாரு. நன்றியினுடைய விஷயத்தை பார்க்கிறோம். 28வது அத்தியாயத்தின் 58 எவ்வளவு பாலடைந்து பில்டிங் இதெல்லாம் அடைந்து போய் கிடக்கிறது. அதை பற்றி எல்லாம் சொல்றாரு, தங்களுடைய வாழ்க்கைகளுக்கு நன்றி கெட்டவர்களாக மாறிய எத்தனையோ தலைமுறையினரை நாம் அளித்திருக்கின்றோம். என்னுடைய வாழ்க்கைக்கு நான் நன்றி கெட்டவர்களாக அப்படிங்கிறதுதான். அதான் சொல்றாரு, எத்தனையோ பேரு அவங்களுடைய கொடுக்கப்பட்ட வாழ்க்கைக்கு நன்றி கெட்டவர்களாக இருந்த அவங்களுடைய தலைமுறையினரும் அவங்களையும் நாம் பிரித்திருக்கின்றோம். விளைவாக ஒரு சிலவற்றை தவிர அவர்களுக்கு பின்னர் எவருமே வசிக்காத சிதிலங்களாக இதோ அவர்களுடைய வீடுகள், நாமே அவற்றின் வாரிசுகளாக இருக்கின்றோம் அப்படின்னு சொல்றாரு. இந்த சிதிலங்கள்லாம் ஏன் வச்சிருக்கிறாருன்னா நன்றி கெட்டதனம். அதனால அவன் வீடு இப்படி கிடக்கு, அவன் வாரிசையை அழிச்சுக்க பாரு அவன் வச்சிருந்ததெல்லாம் அப்படின்னு நமக்கு ஏன் காட்டுறாருன்னா, நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக. அதான் சொல்றாரு, சிதிலங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது என்ன ஞாபகம்னா, இப்படி எப்படிப்பட்ட பில்டிங் எல்லாம் பாக்குறாங்க. சாதாரணமா இங்க பெரிய பேரரசு எல்லாம் சொல்ல வேணாம், அக்பர் பேரரசு எல்லாம் இல்ல, சாதாரணமா நம்ம பெரிய பெரிய மகால் அப்படி எங்க ஊர்கள் எல்லாம் அப்படி எங்க முன்னோர்கள் அந்த வீடுகள்லாம் இன்னைக்கு போய் பார்த்தா பாலடைஞ்சு சிதிலமா போய் கிடக்கு, ஒண்ணுமே இல்லை. அது அப்படி பிரம்மாண்டமான வீடு, அதெல்லாம் ஏன் அப்படி போய் ஒண்ணுமே இல்லாம போச்சு. சிம்பிள் அழகு. அவன் நன்றி செலுத்தல, தங்களுடைய வாழ்க்கைகளுக்கு நன்றி கெட்டவர்களாக மாறிய எத்தனையோ தலைமுறையினரை நாம் அழித்திருக்கின்றோம். அதன் விளைவாக ஒரு சிலவற்றை தவிர அவர்களுக்கு பின்னர் எவரும் வசிக்காத சிதிலங்களாக இதோ அவர்களுடைய வீடுகள். எப்படி சொன்னாரு பாருங்க, பாரு காரணம் என்ன, அவன் நன்றி செலுத்தல அப்படிங்கிறது. அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வீடு, வாசல், வாழ்வாதாரம், உடை அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான் திரும்ப திரும்ப. உணவு எல்லாத்துக்கும் நன்றி செலுத்திக்கிட்டே இல்லைன்னா துன்பம், பசி, பட்டின, வறுமை, பாதுகாப்பு இன்மை பிடிங்கிடுவாங்கிறாரு, எடுத்துருவாங்கிறதா. அது எடுத்துட்டு அந்த இடத்துல எவனுமே வசிக்க முடியாதபடி ஆக்கிடுவாரு. ஏன்னா அது நிப்பாட்டி வச்சு பாரு, எதுக்கு நிறுத்தி வைக்கிறாரு, எல்லாமே இல்ல ஒரு சிலவற்றை தவிர அப்படிங்கிறார்களா இல்ல, யாருமே இல்ல ஒரு சில எல்லாத்தையுமே வைக்கலாம் இல்ல, கொஞ்சம் வீடுகள் அப்படி வச்சிருக்கிறாரு நாம் பாடம் கற்றுக்கொள்வதற்காக. 30வது அத்தியாயத்தின் 34வது வசனத்துல மனுஷன் அப்படி நினைக்கிறான். ஆனா அல்லாஹ் சொல்றாரு, அப்படியா, சரி நீ அப்படியா நான் அப்படி அப்படிங்கிறது மாதிரி அல்லாஹ் 34வது வசனத்துல சொல்றதை நம்ம பாக்குறோம். நாம அவர்களுக்கு கொடுத்தவற்றுக்கு அவர்கள் நன்றி கெட்டவர்களாக இருந்து கொள்ளட்டும். நீ இருந்துக்க, அதான் அவனுக்கு கொடுத்தல, நீ நன்றி செலுத்தலையா, இருந்துக்க. தற்காலிகமா நீ சுகம் அனுபவிச்சுக்க, நீ கண்டுகொள்வ இதுக்கப்புறம் என்னுடைய தண்டனை அப்படிங்கிறதால. இப்ப இருக்கியா, அனுபவி. நாம் அவர்களுக்கு கொடுத்தவற்றுக்கு அவர்கள் நன்றி கெட்டவர்களாக இருந்து கொள்ளட்டும், இருந்துக்க கூடாது. கொஞ்ச காலம் நீ நல்லா சுகமாயிடும், ஆனா அப்புறம் பாப்பா நீ அப்படிங்கிறாரு. நமக்கு அதெல்லாம் வேண்டாம்ல, உறுதியா வேண்டாம், நன்றி செலுத்துவது. அப்படியா அப்படி நல்லா அப்படிதான் சொல்றாரு. அது நன்றி கெட்டவர்களுக்கு நரகம் சொல்றாரு. 35வது அத்தியாயத்தின் 36வது வசனத்துல சொல்றாரு, நம்ப மறுப்பவர்களை பொறுத்தவரை அவர்கள் நரகத்தின் நெருப்புக்கு உள்ளாகிவிட்டனர். நம்ப மறுப்பவர்களை பொறுத்தவரை அவர்கள் நரகத்தின் நெருப்புக்கு உள்ளாகிவிட்டனர். அங்கே அவர்கள் ஒருபோதும் மரணத்தின் மூலம் தீர்க்கப்பட்டு விட மாட்டார்கள். அன்றி தண்டனை அவர்களுக்கு எக்காலத்திலும் குறைக்கப்படவும் மாட்டாது. நன்றி கெட்டவர்களுக்கு இவ்விதமாகவே நாம் கூலி கொடுப்போம். நம்ப மறுக்கிறவனா நன்றி கேட்டவனா இருப்பான்,
நம்பிக்கையால நன்றி செலுத்திக்கிட்டே இருப்பான். ஏன்னா அவனுக்கு தெரியும் பண்றது அல்லாதான் அப்படின்னு. அதனால அது அல்லாட்ட இருந்துதான் வருதுன்னு உணர்ந்து அவன் என்ன பண்ணுவான், அவன் தன்னுடைய நன்றியை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பான். நம்ப மறுக்கணும், நான் உழைச்சேன், நான் சம்பாதிச்சேன், என்னுடைய அறிவால் நான் பெற்றேன் என்று அப்படி அனுபவிச்சுட்டு இருப்பான். அதான் சொன்னாரு, நம்ப மறுப்பவர்களும் நன்றி கெட்டவர்களுக்கும் நரகத்தை நம்ம இவ்விதமாக கூலி கொடுப்போம். எப்படி இருக்குன்னா, அவர்கள் ஒருபோதும் மரணத்தினால் தீர்க்கப்பட்டு விட மாட்டார்கள். வச்சிருப்பான். அந்த படங்கள் எல்லாம் பார்த்தோம்னா, இத்தனை ஹீரோவை போட்டு வேதனைப்படுத்துவான் இல்ல, அவன் சொல்லுவான் என்னை கொன்று நீ அப்படின்னு. ஆனா அவ்வளவு வேதனை இருந்தாலும், அவ்வளவு கொடூரமாக இருந்தாலும் மரணத்தின் மூலம் அவர்கள் தீர்க்கப்பட்டு விட மாட்டார்கள். அவங்க வாழ்வு முடிகிறார்கள், தொடர்ந்துகிட்டே இருக்கும். வெக்காரன் சாலிதீன அப்படிங்கிறாரு, நிரந்தரமாக அப்படிங்கிறாரு. நன்றி கெட்டவர்களுக்கு இவ்விதமாகவே நாம் கூலி கொடுப்போம். அப்ப நன்றி கெட்ட தளத்தினுடைய விளைவுகளை பாத்தீங்களா, எப்படிலாம் இருக்கு, எப்படிலாம் எல்லாம் சொல்றாரு, எப்படிலாம் பாடங்களை எடுத்துக் கொடுக்கிறாரு. நம்ம எவ்வளவு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தோம். சப்மிஷன் நான் சொல்றேன் ரொம்ப குறைவுதான். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு செலுத்துறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம மேல போவோம். 38வது அத்தியாயத்தின் 74வது வசனத்துல அல்லாஹ் சொல்றாரு, கேட்கிறேன் நன்றி கெட்டவன் சாத்தான். அதான் நம்ம பாக்குறோம், நன்றி கெட்டவனாக இருக்கிறவன் சாத்தான். நம்ம எப்படி, நான் கேட்கிறேன் நம்ம எப்படி. அதான் இங்க 38வது அத்தியாயத்தின் 74வது வசனத்துல மாணவர்கள் 73 சொல்றாரு, மாணவர்கள் சிரம்பணிந்து வீழ்ந்தனர் அவர்கள் அனைவரும். அல்லாஹ் கட்டளையிட்டவன்னு சாத்தானை தவிர. அவன் மறுத்தான், அவன் மிகவும் ஆணவம் கொண்டவனாகவும் நன்றி கெட்டவனாகவும் இருந்தான். எதுக்கு அவன் என்ன, அவன் பாருங்க இங்க சொல்றாரு, அவன் சிரம்பணிங்க அவனை சொல்றாரு, அவன் நன்றி கெட்டவனா இருந்தான். ஏன்னா அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க சக்தியை அவன் தவறா பயன்படுத்தினான், அது இழிவான நினைக்கிறான். அவன் களிமண்ல படைச்ச அந்த பாருங்க, ஒரு இன்னைக்கு இந்த பூமியில பாருங்க, மேல் ஜாதி கீழ் ஜாதி, நீ இழிவானவன் மேலானவன் அப்படி, அதுதான் மிகவும் மோசமானது. அல்ல அத அவன் சொல்ற வரைக்கும் அவனை வெளியே தள்ளல. இல்ல இதுக்கெல்லாம் நீங்க இருக்க வெளியே போகணும். எப்ப சொல்றாரு, நான் மேலானவன் சொன்னவன்னு சொல்றாரு, நீ கீழானவன். அது வரைக்கும் அவன் அந்த அவ்வளவு கலகம் நடக்குது, இது நடக்குது, அப்படிலாம் அவனை வெளிப்படுது. சரணாடின்னு சொல்லும் போது கூட நீ வெளியே போ அப்படின்னு சொல்லலையா? நான் சொன்னேன், நீ ஏன் கேட்கல, வெளியே போகல, இங்க வா, ஏன் என்ன உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கிறாரு. அப்பதான் சொல்றான், நான் மேலானவன். அப்படியா, அப்ப நீ இனிமேல் இருக்கக்கூடாது, வெளியே போ. அப்ப சாத்தானை தவிர அவன் மறுத்தான், மேலும் மிகவும் ஆணவம் கொண்டவனாகவும் நன்றி கெட்டவனாகவும் இருந்தான். நம்ம எப்படி இருக்க போறோம்? அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளுக்கு நாம் எப்படி இருக்க போகிறோம்? அவனை ஆணவம் கொண்டவனாகவும் நன்றி கெட்டவனாகவும் இருக்கக்கூடாது. அதான் அந்த நிலை அப்படிதான். 22வது அத்தியாயத்தின் 38வது வசனத்துல சொல்றாரு, நன்றி கெட்டவர்களை நான் நேசிக்கிறதே இல்லைங்கிறார். நன்றி கெட்டவர்களை நான் நேசிக்கிறதே இல்லை அப்படிங்கிறார். நம்பிக்கை கொண்டவரை அல்லாஹ் காக்கின்றார். நம்பிக்கை கொண்டவர்களை அல்லாஹ் பாதுகாக்கிறார். நம்பிக்கை துரோகி, நன்றி கெட்டவர் எவரையும் அல்லாஹ் நேசிப்பதில்லை அப்படின்னு சொல்றாரு. நன்றி கெட்டவர்கள் நன்றி கெட்டவர்களை அல்லாஹ் நேசிக்கிறது இல்லைங்கிறார். அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத எடுத்தோம்னாங்க, அது ஒரு கடலா போயிட்டு இருக்கோம். அவ்வளவு இருக்கு, கடல் போல இருக்குது. அல்லாஹ் இதுதான் இப்ப நம்ம அனுபவிச்சுட்டு இருக்க எல்லாமே அல்லாஹ்வுடைய நேசம் இருப்பதனால தானே. அப்ப அதுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நம்ம ஆகணும். நன்றி செலுத்தும் விதங்களை பற்றி எல்லாம் நம்ம சொல்றாரு. என்னதான் இருந்தாலும் நன்றி செலுத்த அதை கேட்டாதான் கிடைக்குங்கிறார். நம்ம நினைக்கிறோம் 27வது அத்தியாயத்தின் 19வது வசனத்துல எல்லாம் சொல்றாரு, இவ்வளவுதான் படிச்சோம்ல, இப்படிலாம் இருக்கணும், நம்ம நன்றி செலுத்தணும் அப்படின்னு செஞ்சிட முடியுமா? முடியாது. ஏன்னா எல்லாம் சொல்றாரு, 27வது அத்தியாயத்தின் 19வது வசனத்துல பாக்குறோம், அவளுடைய கூற்றை கேட்டு அவர் புன்னகைத்தார், மேலும் சிரித்தார், மேலும் கூறினார், என் இரட்சகரே, என் மீதும் என் பெற்றோர் மீதும் நீர் அருளில் இருக்கின்ற ஆசைகளுக்கு நன்றி பாராட்டுபவனாக இருப்பதற்கு என்ன நீங்க செலுத்துங்க அப்படிங்கிறது. அப்ப நாம் கடவுள் நமக்கு கொடுத்தவற்றுக்கு நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்றால் முடியாது, கேட்டு வாங்கினா தான் கிடைக்கும். 46வது அத்தியாயத்தின் 15வது வசனத்திலையும்
அதை நம்ம சொல்றத பாக்குறோம். இதே மாதிரி அல்லாஹ் சொல்றாரு 46வது அவனுடைய பெற்றோரை கண்ணியப்படுத்துமாறு நாம் மானிடனை ஏவினோம். அவனுடைய தாய் கஷ்டத்துடன் அவனை சுமந்தாள், கஷ்டத்துடன் அவனை பிரசவித்தாள். மேலும் 30 மாதங்கள் அவன் மீது தனிப்பட்ட கவனம் எடுத்துக்கொண்டாள். தாய் அப்படிங்கிறது பெண் அப்படிங்கிறது அது ஒரு பெரிய விஷயமா பேசலாம். குறிப்பா இந்த இடத்துல எனக்கு அது ஞாபகம் வருது. அவனை தாய் கஷ்டத்துடன் அவனை சுமந்தாள் சொல்றாங்கல்ல, அந்த கஷ்டம் எப்படிங்கிறத ஆண் எப்படி நம்ம உணர முடியும்னா, நம்ம ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகி எலும்புலாம் உடஞ்சிருக்கும் தெரியுமா, பிராக்சர் ஆகிருக்கும், எலும்பு உடஞ்சிருக்கும், 40 நாள் கட்டுப்பட்டு படுத்து கிடக்கும். ஒரு சின்ன பிராக்சரா எப்படி எலும்பு பண்ணிருக்கும், நான் பல தடவை அனுபவிச்சிருக்கிறேன். அது மாதிரி ஒரே நேரத்துல 57 இடத்துல உடஞ்சிச்சுன்னா எப்படி இருக்கும். அங்க கூட 57 இருக்கு. 57 இடத்துல உங்களுக்கு உடஞ்சா வலி எப்படி இருக்குமோ அது போல வலி கஷ்டத்துடன் அவள் உங்களை பிரசவித்தாள் சொல்றாங்கல்ல, அந்த பிரசவிக்கும் போது ஏற்படக்கூடிய வலி 57 போன் உங்களுக்கு உடஞ்சா எப்படி இருக்குமோ அது அப்படி ஒப்பீடு. அது பாக்குறோம் சயின்டிபிக்கலா அதனுடைய வலி எப்படி, தன்னுடைய வலி எந்த அளவுக்கு இருக்குங்கிறத கனெக்ட் பண்ணி பாக்குறான். 57 எலும்பு உடஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த வலி அந்த நேரத்துல. அதான் அல்லா சொல்றாரு, அவனுடைய தாய் கஷ்டத்துடன் அவனை சுமந்தாள், கஷ்டத்துடன் அவனை பிரசவித்தாள். மேலும் 30 மாதங்கள் அவன் மீது தனிப்பட்ட கவனம் எடுத்துக்கொண்டாள். அவன் பக்குவ முதிர்ச்சி அடைந்து 40 வயதை அடைந்தவுடன் அவன் கூற வேண்டும், என் ரட்சகரே, என் மீதும் என் பெற்றோர் மீதும் நீர் அருளிய ஆசைகளுக்கு நன்றி பாராட்டுமாறும், மேலும் உனக்கு விருப்பமான நன்னறிமிக்க காரியங்களை செய்யுமாறும் என்னை இயக்குவீராக. டைரக்ட் பண்றது, செலுத்துவீராக, இங்கே இயக்குவீராக அப்படி மொழிபெயர்க்கப்பட்டது. பாக்குறவங்க நம்மளை இயக்கணும். எப்படி நம்ம வாகனங்களை எல்லாம் இயக்குறோம், அது இடத்துக்கு ஏற்ற மாதிரி இயக்குறோம், ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்டு. அது போல நம்ம அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அல்லாஹ் நம்மளை இயக்க சொல்லி நம்ம கேட்கணும். நமக்கு சக்தி அல்லாஹ் தான் கொடுக்கணும், சுயமான சக்தி இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஆக நம்ம அது போல நன்றி என்பதெல்லாம் நாம நினைச்ச மாதிரி எல்லாம் சிரிப்பிட முடியாது. நல்லது அல்லாட்ட இருந்து தான் வருது. எவனு அப்படிலாம் இல்ல, நான் தப்பு செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டு போயிடுவேன் அப்படின்லாம் அப்படியும் எவனும் தப்பிச்சு போயிட முடியாது. கொடுத்ததுக்கு நான் நன்றி செலுத்திட்டு எனக்கு அப்படிலாம் அசால்ட்டாலாம் நீங்க அல்லாவை தான் ஏமாத்திட முடியாது. நல்லது என்பது அல்லாவுடைய கையில இருக்கு. நல்லவனா மாறணும் அப்படின்னு நம்ம ஒருத்தனையும் சொல்றோம். நல்லவனா மாறணுங்கிறது அல்லா கையில தான் இருக்கு. அதை பேசுவோம் நம்ம இன்னொரு நாள். ஆக நாம் நல்லது வேணும்னா ரொம்ப சிம்பிளா நல்லது நமக்கு நடக்கணும்னா அல்லாட்ட தான் கேட்கணும். அதான் நன்றி செலுத்த வேண்டும் என்றால் நம்ம அல்லாட்ட கேட்கணும். ஆக இன்னும் வசனங்கள் இருக்குது. நம்ம இதோட முடிப்போம். நம்ம இன்னைக்கு தொடர்ந்து வர்ற வாரத்துல பார்ப்போம். ஆக நம்ம பார்த்தது என்னன்னா, அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்துவதன் மூலமாக நாம் எத்தனை விதமான பலாபலன்களை அடைகிறோம் என்பதை குர்ஆன் சொல்லிக் கொடுக்குது. நாம் ஏன் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும் என்ற அவசியத்தை குர்ஆன் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அதே நேரத்துல நாம் நன்றி கெட்டவர்களாக இருந்தா நம்மளுடைய நிலை என்பதை குர்ஆன் சொல்லுது. நம்ம பார்க்கிறோம், படிக்கிறோம், கேட்கிறோம். ஆக நான் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நம்மளை அல்லாஹ் செலுத்தணும், ஏற்றணும்னு சொல்லி இந்த உரையை முடிக்கிறேன். அக்கீமுஸ்ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுவோம்.